ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான 5 நிமிஷத்தில் செஞ்சிடற மாதிரி முட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அடித்தாச்சு. இப்போ இதோட நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண தக்காளி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறம் இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது. இதில் நீங்கள் கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம். முட்டைகோஸ் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலுமே இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டவ்வில் ஒரு குழிப்பணியார சட்டியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ரொம்ப அதிகமாக வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துலேயே எல்லாமே இந்த மாதிரி சூப்பராக வெந்துடும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு மொத்தமே 5 நிமிஷம் தான் ஆகும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.